பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். செவந்தி என்னாச்சு பாட்டி? ஐயோ செவந்தி என்னடி ஆச்சு? என்னமா ஆச்சு? என்னாச்சு? நெஞ்சு வலிக்குது. ஐயோ கடவுளே பயமா இருக்கு. செவந்தி ராதா என்னடி இது? என்ன செவந்தி என்னமா பண்ணாச்சுமா? ஒண்ணும் புரியலையே, ரொம்ப முடியல போல இருக்கு. என்ன சொல்ற? நெஞ்சு வலிக்குது. செவந்தி ரொம்ப முடியல போல இருக்கு. ராதா சீக்கிரம் போய் ஆட்டோ கூட்டிட்டு வா, சீக்கிரம் போ. செவந்தி செவந்தி பாத்து என்னமா ஆச்சு? மது நீ அத்தை கூட போ போ. செவந்தி ஐயோ எனக்கு ஒண்ணும் புரியலையே, பயமா இருக்கு. செவந்தி என்னாச்சுமா? ஒண்ணுல என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சுமா? செவந்தி செவந்தி கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, இப்ப ஆட்டோ வந்துரும். கடவுளே இவளுக்கு ரொம்ப வலிக்குது. செவந்தி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன பண்ணுவேன்? ராதா கொஞ்சம் சீக்கிரம் வாமா, வா சீக்கிரம். பாட்டி ஆட்டோ வந்துருச்சு. ஆட்டோ வந்துருச்சுமா. பாத்து மெதுவா பாத்து எதிரி. பாபா பாட்டி பாத்து வாங்க. இந்த மெடிசன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? தெரியலம்மா, திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா, ஒண்ணுமே புரியலாதான் கூட்டிட்டு வந்தோம். சரி உள்ள வாங்க, ஒரு டெஸ்ட் பண்ணிக்கலாம். பொறுமையா எழுந்துருங்கம்மா. நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. நர்ஸ் இவங்களை கூட்டிட்டு வாங்க. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. அப்பாடா, மார்க் கட்டிருக்கு, அவ்வளவுதான். குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிருக்காங்க. 2 நாளா திடீர்னு ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. ஏன் திடீர்னு இப்படி நிறுத்தினாங்க தெரியலம்மா. சரி, நான் டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி தரேன், அதை கரெக்டா போட சொல்லுங்க, சரியாயிடும். இதை கரெக்டான நேரத்துக்கு போட சொல்லுங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. கரெக்டா தாய்ப்பால் கொடுக்கணும். இப்படி கொடுக்காம விட்டா இப்படிதான் ஏதாவது நடக்கும். அது தானா குறையணுமா? இப்படி சடனாலாம் நிறுத்தக்கூடாது, சரிங்களா?
சரிங்கம்மா. கூட்டிட்டு போங்க. சரி ஓகே வா. போயிட்டு வாங்கம்மா. செவந்தி, குழந்தைக்கு நீ கொஞ்ச நாளா பால் கொடுக்கலையா? பாட்டி உங்களுக்கும் தெரியாதா? தெரியலடி, இவ எங்க என்கிட்ட சொன்னா? ஏண்டி, இதெல்லாம் அந்த பூர்ணிமா வேலையா? பாட்டி இப்போதைக்கு இவகிட்ட எதுவும் கேட்க வேணாம், அப்படியே தயவு செஞ்சு விடுங்க. அப்புறம் அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி ஆயிடும். அண்ணே வாங்க போலாம், ரொம்ப டயர்டா இருக்கு. வா வாங்க பாட்டி.